ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி. சத்தீஸ்கர் ஃபஸ்ட்டு தமிழ் பண்டிகை வந்திருக்கு, தமிழ் புத்தாண்டு. இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுக்கு சாமி கும்பிட போகிறோம். சத்தீஸ்கரில் என்னடா இதெல்லாம் கிடைக்காதா நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய பொருள் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிலாஸ்பூரில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பூக்கடைன்னு ஒன்று இல்லவே இல்லை. கோயிலுக்கு பக்கத்தில் அர்ச்சனை தட்டு விற்பாங்க தெரியுமா, தேங்காய், ஊதுவத்தி, கற்பூரம் அதெல்லாம் வச்சு விற்கிற ஒரு அர்ச்சனை தட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். அதில் கொஞ்சம் பூ இருக்கும் இல்லையா, அதனால அதை தான் வாங்கிட்டு வந்தோம். கொஞ்சோண்டு பூ இருக்குது. இங்கே எப்படி தேங்காய் தருவாங்கன்னா மட்டை தேங்காய் தான் தருவாங்க, அதை சாமிக்கு உடைக்க மாட்டாங்க. அங்கே மொத்தமாக தூக்கி அங்கே வச்சிடுறாங்க, தூக்கி போட்டுடுறாங்க. அந்த மாதிரி அப்படி தான் இருக்குது, தேங்காய்லாம் உடைக்கலாம் மாட்டாங்க. என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வாங்கின அந்த அர்ச்சனை தட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஊரில், அந்த மாதிரி அதில் இந்த மாதிரி சாமந்தி பூ இருந்துச்சு, அப்புறம் செம்பருத்தி பூ இருந்துச்சு, இது ஏதோ இலைகள் அந்த மாதிரி இலையெல்லாம் இருந்துச்சு. இது என்னன்னு தெரியல, துளசின்னு நினைக்கிறேன். அப்புறம் எருக்கம்பூ இருந்துச்சு, அப்புறம் ஒரே ஒரு மட்டை தேங்காய் இருந்துச்சு. அவ்வளோதான் இருந்துச்சு இந்த அர்ச்சனை தட்டில். இப்படி தான் கொடுப்பாங்க இங்கே இருக்கிற அர்ச்சனை தட்டு. அப்புறம் என்னென்ன சமைச்சிருக்கோன்னு பார்க்கலாம். வடை, பாயாசம், அப்புறம் கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், மாங்காய் பச்சடி. இது எங்கள் வீட்டில் எப்பவுமே செய்வாங்க, நான் அம்மாவை கேட்டு தான் எப்பவுமே செய்வேன். சாம்பார், அப்புறம் சக்கரை பொங்கல், சாதம், இதெல்லாம் தான் சமைச்சிருக்கோம். அப்புறம் இங்கே வாழை இலையே கிடைக்கல. அப்புறம் ஹவுஸ் ஓனர்கிட்ட நாங்கள் பேசி கொஞ்சம் வேணும் சாமி கும்பிடணுன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு இந்த வாழை இலை பறிச்சுட்டு கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப கஷ்டம், வாழை இலை கிடைக்கல. மேபி பெரிய மார்க்கெட் போனால் கூட கிடைக்காதுன்னு தான் சொல்கிறாங்க. பூவெல்லாம் வேணால் கிடைக்கலாமா இருக்கும், பட் ஆனால் இலைலாம் கிடைக்காது. காலையில் இங்கே வெத்தலை பாக்கு கூட கிடைக்கல பார்த்துக்குங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், மஞ்சள், கொஞ்சம் பூ, பழம், அப்புறம் வாழைப்பழம், குங்குமம், ஒரு செயின் வச்சுருந்தேன், அது இப்போ எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். காலையில் அதில் தான் முழித்தேன். இப்போ நம்ம எல்லாம் படையல் இங்கே கீழே போட்டுட்டு சாமி கும்பிட போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே இந்த மாதிரி தேங்காய் தான் கிடைக்கும். அது கூட ரொம்ப கொப்பரைக்காய் மாதிரி தான் இருக்குது, நம்ம ஊர் தேங்காய் மாதிரிலாம் கிடைக்கல. பாவம் வாங்கிட்டு உரிச்சிட்ருக்காரு. கடைசியாக உரித்து எடுத்து எவ்வளோ குட்டி தேங்காய் வந்திருக்கு பாருங்கள். சின்ன வாழையில தான் கிடச்சிது. இதுவே கிடைக்காதுன்னு நான் நினச்சேன். என் ஹஸ்பண்ட் தீர்த்து சொல்லிட்டாரு, இங்கே மார்க்கெட்லலாம் வாழையில கிடைக்கவே கிடைக்காது. எப்பயாச்சும் பூஜை, இங்கே ஸ்பெஷல் பூஜை எதனா நடக்கும்போது வேணால் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்ட்டு எப்படியோ ஹவுஸ் ஓனர் வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. எப்படா வாழையில இல்லாமல் சாமி கும்பிட்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எப்படியோ கிடச்சிருச்சு. இப்போ ஊதுவத்தி ஏற்றி வச்சு சாமி கும்பிட வேண்டியது தான். எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்ல வருஷமாக அமையட்டும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எங்கள் பெரிய பாப்பா எப்போவுமே தூபகலசம் எடுத்து கும்பிட மாட்டா, சுற்றுன்னு பயப்படுவா, அதனால தொட்டு கும்பிட்டுட்டு மட்டும் போகிறா. ஆனால் சின்னவ அப்படி கிடையாது, அவள் எப்போவுமே எடுத்து அவள் கற்பூரம் காட்டணும்னு நினைப்பா. அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கா பாருங்கள், எடுத்துட்டா கையில். வெத்தலை பாக்கெல்லாம் கிடைக்கல தான், இருந்தாலும் நம்மக்கிட்ட என்ன கிடச்சிருக்கோ அதை வச்சு நான் திருப்தியாக சாமி கும்பிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, மனநிறைவாக இருந்துச்சு. சாமியெல்லாம் இப்போ கும்பிட்டுட்டோம்.
அவசரம் சூடாக வடை போட்டு பிரசாதம் எல்லாம் கொடுக்க போகிறோம். அதான் போட்டுட்ருக்கேன். இந்த பிளேட்டும் தான் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் கொடுக்க போகிறோம். ஆக்சுவலாக சாதம்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம். பட் இவங்க நம்ம ஃபுட்டு சாப்பிட்டதில்லைன்றதால சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், கோஸ் கூட்டு, இதில் வந்து மாங்காய் பச்சடி, பொங்கல், பாயாசம், வடை எல்லாமே வச்சுருக்கோம். போயிட்டு கொடுத்துட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் இப்போ சாப்பிட போகிறேன். ஸ்வீட்டோடு வச்சு நல்ல சாப்பாடு. நீங்களும் வீட்டில் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.